சிவதனி உறவுகளுக்கு இனிய வணக்கம். சென்ற வகுப்பில் 6ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 1, 2, 3 பார்த்துட்டு இருந்தோம். இதில் அந்த 3வது இயலில் இடுகுறி சிறப்பு பெயர், சரிங்களா? அதுக்கு காரண சிறப்பு பெயர் பதில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இடுகுறி சிறப்பு பெயர் வந்து வாழை தான். அந்த வாழை அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்யுங்க, குறிச்சுங்க. அதை மட்டும் மாற்றிக்குங்க. அதை தொடர்ந்து அதே காணொலியில் கடைசி ஒரு 10 நிமிடம் அணி இலக்கணம் நடத்தணும், சரிங்களா? அந்த அணி இலக்கணம் கொஞ்சம் கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் அந்த அணி இலக்கணத்தை என்ன செய்கிறேன், நடத்துகிறேன், கவனிங்க. 6ஆம் வகுப்பு 3வது பருவம், சரிங்களா? 3ஆம் பருவத்தில் 3வது இயல்ல அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி அப்படின்னாலே அழகு என்பது பொருள். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களுடைய இயல்பு, சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு. இப்போ நம்மளே என்ன செய்கிறோம், கண்ணாடிக்கு முன்னால் நம்மளை சீவி என்ன செய்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம், சரிங்களா? அப்போ எதையும் என்ன செய்கிற பியூட்டியை அழகாக பார்க்கறது என்னது, மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விடயமாக என்ன செய்து இருக்கிறது. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம், சரிங்களா? காதில் போடுற தோடாக இருந்தாலும் சரி, கையில் கட்டுற கை கடிகாரமாக இருந்தாலும் சரி, கழுத்தில் அணிகின்ற சங்கிலியாக இருந்தாலும் சரி, சரி, பெண்களாக இருந்தால் தோடு மூக்குத்தி அணிவதாக இருந்தாலும் சரி, இந்த அணிகலன்கள் எல்லாமே என்ன செய்யும், நமக்கு ஒரு அழகை தரும், சரிங்களா? நமக்கு என்ன செய்யும், ஒரு அழகை தரும். அதை தான் சொல்கிறாங்க. அதுபோல் அந்த கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும், புலமைனா அறிவு, சரிங்களா? தங்களுடைய கற்பனை திறத்தாலும் புலமை அறிவாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர், சரிங்களா? நம்ம எப்படி அணிகலன் அணிந்து நம்ம அழகுபடுத்திக்கிறோமோ அதுபோல இந்த கவிஞர்கள் தங்களுடைய புலமையினால் என்ன செய்கிறாங்க, அந்த பாடலுக்கு ஒரு அழகு சேர்க்கிறாங்க. பாடலுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு அழகு சேர்க்கிறாங்க. இதை விளக்குறது தான் அணி இலக்கணம். இதனை விளக்குவதானது அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி என்னும் சொல்லினுடைய பொருள் அழகு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஒரு கவிஞன் தன்னுடைய கருத்தை, தான் சொல்லக்கூடிய கருத்தை சுவைபட சொல்வதுதான் அது அணி என்று சொல்லக்கூடியது. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும், சரிங்களா? எந்த விதமான ஒரு அழகு இல்லாமல், ஒரு நயங்கள் இல்லாமல் ஒரு பாடல் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யாது, அது மக்கள் மத்தியில் போய் சேராது, சரிங்களா? அப்போ அந்த பாடலுக்கு என்ன வேணும், ஒரு அழகு வேணும். படிக்கின்ற பொழுது என்ன செய்யணும், ஒரு அழகாக இருக்கின்ற பொழுது அந்த மோனை எதுகை முரண் இயைபு உவமைகள் இந்த மாதிரி பயன்படுத்துகின்ற பொழுது என்ன செய்யுது, ஒரு பாடலானது எல்லோரு மனதிலும் என்ன செய்யுது, போய் சேருகின்றது. இந்த மாதிரி கவிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்ல வேண்டிய கருத்தை கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்கிறாங்க, சரிங்களா? அதை தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது என்ன உவமை கொடுக்குறாங்க பாருங்க. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது எது? இப்படி கூட என்ன செய்யலாம், ஒரு வினா எழுப்பலாம். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது எது அப்படின்னு கொடுத்து என்ன செய்யலாம், கேட்கலாம். அணி, சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் அணியாக இயல்பு நவிர்ச்சி அணி, சரிங்களா? இயல்பாக நவிர்ச்சி அப்படின்னாலே நவிழ்தல்னா சொல்லுதல்னு அர்த்தம், சரிங்களா? அந்த நவிர்ச்சி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா சொல்லுதல், சரிங்களா? நவிழ்தல், சொல்லுதல், பேசுதல், கலறுதல், மொழிதல், இது எல்லாமே என்னதான் சொல்றதுக்கான நிறைய சொற்கள் என்ன உண்டு, தமிழில் உண்டு, சரிங்களா? இது எல்லாமே சொல்லுதல் என்கின்ற பொருளை குறிக்கும். இங்கே நவிழ்தல் என்பது சொல்லுதல். இயல்பாக இருக்கிறத சொல்வது என்னது, இந்த இயல்பு நவிர்ச்சி அணி, சரிங்களா? ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. ஒரு பொருளுடைய இயல்பை உள்ளது உள்ளபடி எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாமல், சரிங்களா, என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை அப்படியே அழகுபடுத்தி கொடுவதற்கு என்ன பேர், இயல்பு நவிர்ச்சி அணி என்பது பெயர், சரிங்களா? இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைப்பர். இது வினாவா வரும். இயல்பு நவிர்ச்சி அணியினுடைய இன்னொரு பெயர் என்னது, தன்மை நவிர்ச்சி அணி, சரிங்களா? உள்ளதை உள்ளவாறு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இயல்பாக அழகுபடுத்தி கூறுவது என்னது, இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு தன்மை நவிர்ச்சி அணி என்ற ஒரு பெயரும் உண்டு. இது வினாவாக என்ன செய்யும், இடம்பெறும், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகனருடைய ஒரு அழகான ஒரு பாடல் என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்கலாம். வினா நமக்கு எப்படி வரும், பாடல் வரிகளை கொடுத்து என்ன செய்வாங்க, இதில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்போ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம், சரிங்களா? தோட்டத்தில் என்ன செய்யுது, வெள்ளை நிற பசு ஒன்று மேய்கிறது, அங்கே என்ன செய்யுது, கன்றுக்குட்டி ஒன்று துள்ளி குதித்து என்ன செய்யுது, விளையாடுகிறது. இது இயல்பான ஒரு விஷயம்தான், சரிங்களா? ஆகையினால் இது என்னது, இயல்பு நவிர்ச்சி அணி. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணி. கவிஞர் ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு,
சரிங்களா? இயல்பா ஒரு விஷயம் நடக்குது. அந்த இயல்பான விஷயத்தை என்ன செய்றாரு? அப்படியே எடுத்து சொல்றாரு. ஆகையினால அது என்னது? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. அடிக்கடி அதை ஏன் சொல்றேன்னா, அதுலருந்து என்ன செய்யும்? வினா கேட்பாங்க. அடுத்த அணி என்ன குடுத்துருக்காங்கன்னா, உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியை தாண்டி இந்த உயர்வு நவிர்ச்சி அணி எப்படி வேறுபடுது? அப்படின்னா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் சொல்லுவது. சரிங்களா? ஒரு பொருளுடைய இயல்பான விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி என்ன செய்றது? பயங்கரமா சொல்றது. ஒரு எக்ஸ் அப்படிலாம் போட்டு என்ன செய்றது? பயங்கரமா காட்டுறது. சரிங்களா? இங்க என்ன பாட்டு குடுக்குறாங்க பாருங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். வினா எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன அணி? அப்படின்னு கீழ என்ன சொல்லுவாங்க? தற்குறிப்பெற்ற அணி, உவமை அணி, உருவக அணி, கடைசியா என்ன சொல்லுவாங்க? உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு குடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப மிகைப்படுத்தினாலே உயர்வு தான். உயர்வுபடுத்துதல். அப்ப மிகைப்படுத்தின வார்த்தைய பார்த்தாலே என்ன சொல்லலாம்? நீங்க உயர்வு நவிர்ச்சி அணிய டிக் பண்ணிறலாம். ரைட். இங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன பாட்டு குடுத்துருக்காங்க? ஒரு தாலாட்டு பாட்டு குடுத்துருக்காங்க. ஒரு தாய் தன் மகனுக்கு என்ன செய்றா? ஒரு தாலாட்டு பாட்டு பாடுறா. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்றா? ஒரு தாலாட்டு பாட்டு பாடுறா. என்ன பாட்டு அப்டின்னா, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று. கூதல்னா குளிர். சரிங்களா? குளிர்ந்த நீர்ல நீ குளிச்சேன்னா கூத அடிக்கும்னு, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. மேனி கருக்கும் என்று. மேல் அப்படின்றது பேச்சு வழக்கு. மேனி கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று. சரிங்களா? அந்த ஆகாச கங்கை, சரிங்களா? ஆகாயத்துல ஓடுற கங்கை நதி அனல் அடிக்குமா? சரிங்களா? அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பூமியில ஓடக்கூடிய கங்கை நதியோட நீர் எடுத்து என்ன செய்றாரு? பாடி அழைக்கிறார் உன் தாத்தா அப்படின்னு பாட்டு என்ன செய்றாங்க? பாடி முடிக்கிறாங்க. யார் பாடுறான்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குளிப்பாட்டுகின்ற பொழுது ஒரு தாலாட்டாக என்ன செய்றாங்க? பாடுறாங்க. சரிங்களா? அப்ப இது என்னது? சாதாரண விஷயம் தான். தண்ணீல குளிக்க வைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்றாங்க? அந்த தண்ணீல குளிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த என்ன செய்றாங்க? சொல்லிக்கிட்டே வராங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? குளிர்ல குளிச்சா கூத அடிக்கும். வெந்நீர்ல குளிச்சா மேல் கருக்கும். அதனால ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று. இந்த ஆகாச கங்கை அப்படிங்கிற அந்த வார்த்தைய கவனிங்களேன். இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று செய்தியே உண்டு. சரிங்களா? ஆகாய கங்கை. அதென்ன ஆகாய கங்கை? நெறைய சினிமா பாடல்லாம் நம்ம என்ன செய்றோம்? இந்த ஆகாய கங்கை அப்படிங்கிற வார்த்தைய பார்த்திருக்கிறோம். சரிங்களா? பகீரதன் அப்படின்னு ஒருத்தன். அவனுடைய முன்னோர்கள் பூரா என்ன செய்றாங்க? இறந்து போயிறாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய ஆகாய கங்கையை எப்படியாவது என்ன செய்யணும்? இந்த பாதாளத்துக்கு பூலோகத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வந்து அதுல என்ன செய்யணும்? அவங்க முன்னோர்களுடைய ஆத்மாவுல என்ன செய்யணும்? சாந்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. உடனே என்ன செய்றான்? மிகப்பெரிய கடுமையான தவம் புரிறான். யாரை நினைத்து அப்படின்னா, திருமலை நோக்கி தவம் செய்றான். சரிங்களா? திருமலை நோக்கி மிகப்பெரிய ஒரு கடும் தவம் என்ன செய்றான்? பகீரதன் அப்படிங்கிறவன் செய்றான். எதற்காக அப்படின்னா, ஆகாயத்துல விடுற கங்கைய பூமிக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும் என்பதற்காக. சரிங்களா? அப்ப திருமலை என்ன செய்றாரு அப்படின்னா, இவனுடைய கடும் தவத்த பார்த்துட்டு, "உனக்கு என்ன வர வேண்டும்?" அப்படி கேளு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி ஆகாய கங்கை என்ன செய்யணும்? பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, திருமலை என்ன செய்றாரு? கொஞ்சம் ஷாக் ஆயிறாரு. ஏன்னா, ஆகாய கங்கை கட்டற்று ஓடக்கூடியது. அத பூமி பக்கம் திருப்புனா என்ன ஆயிரும்? பூமியே அழிஞ்சு போகும். சரிங்களா? கட்டற்று ஓடும் கங்கை என்ன செய்ய முடியாது? பூமியை நோக்கிலாம் கொண்டு வர முடியாது. வேற ஏதாவது நீ என்ன செய்யி? கேளு அப்படின்ன உடனே என்ன சொன்னான்? சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறான். யாரு? பகீரதன். அப்ப சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகின்ற பொழுது, சிவபெருமான் என்ன செய்றாரு? பகீரதன்ட்ட வந்து கேட்கிறாரு. "என்னப்பா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. கேட்கும்போது சிவபெருமான்ட்ட அதே தான் சொல்றான். "ஆகாயத்தில் ஓடுகின்ற கங்கை நதி என்ன செய்யணும்? பூமிக்கு வர வேண்டும்." அப்படிங்கிறான். சரிங்களா? அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? "கங்கை கட்டற்று ஓடுபவள். அவள சாதாரணமா என்ன செய்ய முடியாது? அவள ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர முடியாது. அவ வர்ற வேகம் என்ன செஞ்சிரும்? பூமிய ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுரும். அதனால வேற ஏதாவது கேளு தரேன்." அப்படின்னோம்னா, "இல்ல, எனக்கு என்ன செய்யணும்? ஆகாய கங்கை பூமிக்கு வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன ரொம்ப இம்சை பிடிச்சவனா இருப்பான் போல அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன செய்றாரு? சரி ரைட் பண்றேன் அப்படின்ட்டு ஆகாய கங்கை என்ன செய்றாரு? அப்படியே பூமியை நோக்கி திருப்பி விடுகிறார். இப்ப பூமியை நோக்கி திருப்பி விடுகின்ற பொழுது, கங்கை நதி என்ன செய்யுது? கட்டற்று வருகிறது. சரியான வேகத்துல வருது. இந்த வேகத்தோட பூமியில விழுந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்ன செய்யும்? பூமி அழிஞ்சு போயிரும். சரிங்களா? அப்பேற்பட்ட வேகத்துல என்ன செய்யுது? கங்கை நதி பூமிக்கு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது, தன்னுடைய விரிசடை, சரிங்களா? சிவபெருமான் தன்னுடைய விரிசடை என்ன செய்றாரு? எடுத்து அந்த கங்கைக்கு அடியில என்ன செய்றாரு? இப்படி விரிச்சு விடுறாரு. அப்ப அந்த ஆகாய கங்கை வேகமா வருகின்ற அந்த வேகத்த சிவபெருமானுடைய விரிசடையானது என்ன செய்யுது? தாங்கி அதனுடைய வேகத்தை குறைத்து என்ன செய்யுது? பூமிக்கு கொண்டு வருகிறது. சரிங்களா? இதுதான் ஆகாய கங்கை பூமிக்கு வந்த வரலாறு. இது ஒரு புராண செய்தி. சரிங்களா? அதனால தான் சிவன் என்ன செய்றாரு? கங்கை நதியை தன்னுடைய தலையில் வைத்திருக்கின்றார். சரிங்களா? இந்த பாடல பார்க்கும்போது அது ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப சாதாரண ஒரு விஷயம் தான். கங்கை நதி என்ன செய்யணும்? கங்கை நதில சாதாரண தண்ணி எடுத்து குளிப்பாட்டணும். சரியா? அந்த தண்ணி எடுத்து குளிப்பாட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளுடைய இயல்பு என்ன செய்றது? மிகைப்படுத்தி சொல்வது. ஒரு பொருளுடைய இயல்பு என்ன செய்றது? மிகைப்படுத்தி சொல்வது. இந்த மாரி பாடல் வரிகள குடுத்து என்ன செய்யலாம்? இதுல என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். இந்த வரிகள இப்படியே குடுக்கலாம். "ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா" என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி எது? அப்படின்னு கேட்டா, உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? உயர்வு நவிர்ச்சி அணி.
என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நவிர்ச்சி என்ன செய்து அமைந்துள்ளது. அடுத்து கற்பவை கற்றப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் பாடலை படித்து இதில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. அவங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 6 சக்கரம் 100 வண்டி சரிங்களா. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடுகண்ணு இல்லாமல் தான். ஏன்னா வண்டினா அது முன்னாலாம் மாட்டு வண்டி தான். இங்கே 6 சக்கரம் 100 வண்டி மாடுகண் இல்லாமல் என்ன செய்தான் போகுதான். 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடுகண்ணு இல்லாமல் தான் மாயமாக தான் ஓடுது. உப்பு பாரம் ஏத்து வண்டி, உப்புளிப்பாளையம் போகும் வண்டின்னு அந்த பாட்டு என்ன செய்யுது போயிட்டு சரிங்களா. ரயில் தான் தொடர் வண்டியினுடைய வருகை என்ன செய்கிறாங்க ஒரு அழகாக பாடியிருக்காங்க. உள்ளதை உள்ள வரைய தான் சொல்லியிருக்காங்களே, வேற என்ன செய்யலை ரொம்ப பயங்கரமாக என்ன செய்யலை, உயர்த்திலாம் சொல்லலை சரிங்களா. அதே மாதிரி கற்பனை கலந்து என்ன செய்யலை சொல்லலை. ஒரு ரயில் எப்படி இருக்குமோ அதுதான். எத்தனை சக்கரங்கள் கொண்டு இருக்கு, அந்த ரயிலுடைய அமைப்பு என்ன, எதை அதை ஏற்றிட்டு போகும் அப்படின்னு இயல்பான விஷயங்களை என்ன செய்கிறாங்க அப்படியே சொல்லியிருக்காங்க. உள்ளதை உள்ளபடியே கூறியிருப்பதனால் இந்த பாடல் இயல்பு நவிர்ச்சி அணியை சாரும். இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா. அப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு இதில் என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. ஏன்னா இதில் என்ன இல்லை, எந்த விதமான உயர்வும் இல்லை சரிங்களா, எந்த விதமான கற்பனைகளும் இல்லை, எந்த விதமான உவமைகளும் இல்லை, இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அழகுபடுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பாடல் என்னது இயல்பு நவிர்ச்சி அணி. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அகர வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க சரிங்களா. அகர வரிசைப்படுத்த உங்களுக்கு தெரியும், ஆ முதல் அவ் வரை சரிங்களா. அந்த சொற்களை என்ன செய்கிறாங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். இதற்கு என்னது ஒரு மதிப்பெண். அப்போ ஆ அன்பு 1, ஆ ஆடு 2, இரக்கம் 3, உயிர் 4, ஊக்கம் 5, எளிமை 6, அடுத்து வேற எங்க இருக்கு, ஏது 7, ஐ 5, 8, ஓ ஒழுக்கம் 9, ஓ ஓசை 10, ஈயை விட்டுட்டேன் இடையில. ஈ 4 சரிங்களா. ஒரே நிமிஷம். அன்பு ஆ, ஆ 2, ஈ 3, ஈ 4 ஈதல். ஈ ஈ அடுத்து ஊ. ஊ எங்க இருக்கு, இந்த இருக்கு உயிர் 5, ஊ ஊக்கம் 6, ஏ எளிமை 7, ஏ ஏது 8, ஐ 5 9, ஓ ஒழுக்கம் 10, ஓ ஓசை 11, அவ் 12 உயிரெழுத்துக்கள் சரிங்களா. அப்படியே அகர வரிசைப்படி என்ன செய்யணும், இப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அகர வரிசைப்படுத்தி எழுதும்போது ஆ முதல் அவ்வரை சொற்கள் நம்ம என்ன செய்யணும் சரிப்படுத்தி எழுதணும். ரைட். வேற எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கவிதை எழுதுக. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. ரைட். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது. நேற்று என்பது என்னது பெய்யும், பெய்தது 3 கொடுத்துருக்காங்க. அதாவது இறந்த காலமா நிகழ்காலமா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன செய்யணும், நேற்று இன்று நாளை 3 காலத்திற்கும் சொல்ற மாதிரி எழுதுற மாதிரி என்ன செய்றாங்க ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இறந்த காலம். நேற்று என்பது என்ன காலம், இறந்த காலம். அடுத்து இரண்டாவது, இன்று எங்கள் ஊரில் மழை என்ன செய்யும் பெய்கிறது, பிரசன்ட் நிகழ்காலம். இன்று என்பது என்னது நிகழ்காலம். அடுத்து நாளை எங்கள் ஊரில் மழை என்ன செய்யும் பெய்யும் சரிங்களா, இது எதிர்காலம். ரைட். அப்போ 3 காலத்திற்கு என்ன செய்ய நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி எழுதுறது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்த்துட்டோம். ஏன்னா இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு என்று சொல்லக்கூடியவை இறந்த கால இடைநிலைகள். கிறு கின்று ஆண் இன்று என்று சொல்லக்கூடியவை நிகழ்கால இடைநிலைகள். இப்பு இவ்வு என்று சொல்லக்கூடியவை எதிர்கால இடைநிலைகள் சரிங்களா.
படித்தான் நேற்று, படிக்கிறான் இன்று, படிப்பான் நாளை. சரி, இதை வச்சு கூட என்ன செய்யலாம், ஒரு வினா நம்மகிட்ட எழுப்பலாம். சரிங்களா? எது இந்த இடைநிலைகளை வச்சு, இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு, இன்னு. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு ஒன்று இருக்கு. கிறு, கின்று, ஆனின்று, இந்த மூன்றும் நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு என்னது, எதிர்கால இடைநிலைகள். சரிங்களா? இந்த மூன்று. இதை தாண்டி வேற எது இருக்கா அப்படின்னா, அவ்வளோதாங்க. இப்போ 6ஆம் வகுப்பு இயல் 3ல அணி இலக்கணம் என்ன செய்கிறான் பார்த்துட்டா, அணி இலக்கணத்தில் இரண்டே இரண்டு அணி தான் என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்று என்னது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்று உயர்வு நவிர்ச்சி அணி. ரைட். இப்போ அடுத்த வகுப்பில் என்ன செய்வோம், நம்ம 7ஆம் வகுப்பு பார்க்கலாம்.